ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் வரனால கிறிஸ்மஸ்க்கு தேவையான கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா, ஸ்னோமேன் இதெல்லாமே எப்படி வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிறது கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஐடியா தான் தோணுச்சு. அதனால இதை நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணி கோன் ஷேப்பில் வச்சு நான் அந்த பாட்டிலுக்கு மேலே ஒட்டி விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீ கொஞ்சம் ஊசியாக இருக்கும்ல, அதனால தான். அதுக்கப்புறமா அந்த ட்ரீக்கு கொஞ்சம் ஹைட்டு கொடுக்குறக்காண்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு இதுக்கு மேலே அந்த பாட்டிலை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாட்டில் பார்த்தோன்னே கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் க்ரீன் கலர் கார்லண்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன் ட்ரீ பண்ணுறக்காண்டி. ஆனால் இந்த பாட்டிலுக்கு அது செட் ஆகலை. அதனால தான் கலர் பேப்பரை யூஸ் பண்ணி இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 டைப்பில் கலர் பேப்பர் எடுத்துக்க, ஒன்று டார்க்காகவும் ஒன்று லைட்டாகவும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதை உல்ட்டாவாக நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். இதை அந்த பாட்டிலில் பேஸ்ட் பண்ணணும். நான் டார்க் கலர் லைட் கலர் மாற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வரைக்கும் கவர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒட்டினக்கப்புறமா அந்த பவுன்ஸியாக தெரியறக்காண்டி இந்த லீஃப் எல்லாமே நம்ம கையை வச்சு மேலே பக்கமாக இழுத்து விடணும். அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும். கவர் பண்ணிவிட்டு நான் பார்க்கும்போது எனக்கே லைட்டாக டவுட் வந்துச்சு, இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயான்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, இதை பார்க்குறதுக்கு கரகாட்டம் ஆடும்போது தலையில் வச்சு ஆடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இக்னோர் நெகட்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதில் தெர்மாக்கோல் பால்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா நம்ம பேப்பரை கூட கோன் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி லீஃபை கட் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கிளிட்டர் பேப்பரில் ஸ்டார் கட் பண்ணி இதுக்கு மேலே ஒட்டி விட்டுட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காண்டி நான் ஸ்ட்ரிங் லைட் ஆட் பண்ணி சொல்கிற கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வராதோ என்னன்ட்டு. ஆனால் அதே மாதிரி தான் வந்துச்சு. இது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் நாளைக்கு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயும் சாண்டா தான் ஞாபகம் வரும். சாண்டா பார்த்தாலே எல்லாத்துக்கும் போய் ஹக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும் நம்மளுக்கு தோணும். நிறைய கிஃப்ட்ஸ்லாம் தருவாங்கன்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். அந்த க்யூட்டான சாண்டா தான் பண்ண போகிறேன். அதுக்குன்னு நான் அந்த பால் பே கடையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் வாங்கிட்டு வந்தேன். பெரிய சைஸை 2ஆக கட் பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்னதுலேயே சாண்டாவோட ஸ்கின் கலரில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். சாண்டா பண்ண போகிறோன்னு முடிவாயிருச்சு. அதை கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி சாண்டா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவை நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒயிட் சிமெண்டையும் மண்ணையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு கலர் பண்ணி எடுத்துட்டு இந்த கலர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பாலில் இந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும். அது மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா இது க்ளோஸ் பண்ணுறக்காண்டி ஒரு அட்டையை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துறேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும், கேப் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கதை இதுக்கு மேலே வச்சு எப்போதும் போல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கு அப்புறமா சைடில் இருக்க கேப்பை ஃபுல்லாகவே க்ளூ கன் வச்சு ஃபுல் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் ஒயிட் சிமெண்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தனால இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாண்டாக்கு கேப் தான் ரெடி பண்ண போகிறேன். சின்ன சைஸில் வாங்கியிருந்த பால் சைஸில் தான் இந்த கேப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பேப்பரை கோன் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு கேப்போட பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி நான் காட்டன் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துட்டேன். என்னடா காசு கொடுத்து இந்த பாலை வாங்கிட்டு இப்படி வேஸ்ட் பண்ணுறாளேன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த பாலை சாண்டா பண்ணுறக்காண்டே நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். சாண்டாவோட தலையில் இந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாடி மீசையும் பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தாடியை சாண்டாவோட ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறக்காண்டி சைடில் 2 பேப்பரை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதிலே க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே காட்டன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் காட்டனை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ சாண்டாவோட ஃபேஸில் இந்த தாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீசையை நான் ஒட்டி விட்டுருக்கேன். தாடி மீசையும் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா ஏர் ட்ரை கிளே யூஸ் பண்ணி நான் மூக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் இதில் ஒட்டி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா கண்ணு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஒட்டிட்டு ஐப்ரோஸ்க்கு தாடி மீசை எப்படி ரெடி பண்ணியிருந்தோனோ அதே மாதிரி தான் நான் காட்டன் வச்சு யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். சாண்டாவோட ஃபேஸ் க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கட் பண்ணி ஒட்டி வச்சிருந்த பாலை எடுத்து அந்த கட்டிங் தெரியாமல் இருக்கிறக்காண்டி சாண்டாவோட பெல்ட்டை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பெல்ட் பிளெயினாக விடாமல் கோல்டன் கலர் பேப்பரை கட் பண்ணி இதில் ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்கள், இந்த பால் வேஸ்ட் ஆச்சா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்க வேஸ்ட் கலர் பேப்பர் இல்லைனா சார்ட் பேப்பரை வச்சு ஈஸியாக ஸ்டார் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். நான் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட இந்த குட்டியாக ஒரு ஸ்டார் பண்ணி போட்டிருந்தேன்.
இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறமா எல்லா பக்கமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி 4 சைடும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். கலர் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுக்கணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 பக்கம் ஒட்டி விட்டுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து இது ஹேங் பண்ணுறக்காண்டி ஒரு த்ரெட்டோட சேர்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். பாதி ஸ்டார் வந்து வேலை முடிஞ்சு. இது கொஞ்சம் டல்லாக இருக்கிறனால நான் டெக்கரேஷன் டேப் எடுத்து இது சைடு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். பீஸ் ரெடி பண்ண மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சணும். இந்த 2 பீஸுமே ஜாயின் பண்ணி கிராஸாக வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாருக்கு சென்டரில் வந்து கேப் இருக்கும். இதில் நம்ம லைட் கூட செட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 4th நம்ம பார்க்க போகிறது ஸ்னோமேன் தான் பண்ண போகிறேன். இதுக்கும் பால் தான் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடுப்பாகாதீங்க. இதில் வந்து ட்ரை பண்ண வருமா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 குட்டி பாலை வந்து ஹோல் போட்டு டூத் பிக்கால் நான் வந்து 2மே ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு இதுவும் ஸ்டார்டிங்கில் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு நான் நினச்ச மாதிரி வரல. கேட்ரேக்கில் யூஸ் பண்ணி இதுக்கு கேப்பு, அதுக்கப்புறம் வந்து கண்ணு மூக்கு எல்லாமே ஒட்டி விட்டுட்டேன். கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால குட்டியாக வந்து மாற்றி வச்சேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்கார்ஃபுக்காண்டி ரிப்பனை கட்டி விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லா தான் அந்த ஸ்னோமேன் வந்துச்சு. இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு 5th ஒன் வந்து பேப்பரை வச்சு நான் ஸ்னோமேன் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி பேப்பரை ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து 4 சர்க்கிள் பேப்பர் தேவைப்படும். இந்த சர்க்கிள் பேப்பர் எல்லாமே வந்து செமி சர்க்கிளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து 3 பேப்பரை ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி அதோட பேக் சைட்லேயே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டி விட்டுறணும். இப்போ வந்து அந்த பாவப்பட்டு ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து செமி சர்க்கிளாகவே பேக் சைடு நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். இது வந்து அந்த ஸ்னோமேனுக்கு ஸ்டாண்டு மாதிரி. கலர் பேப்பர்லேயே ஸ்னோமேனோட கை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை பேக் சைடில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்னோமேனோட ஃபேஸுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஸ்மால் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கேப்பு, கண்ணு, மூக்கு எல்லாமே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஃபேஸை வந்து அந்த பாடியில் பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்னோமேன் வந்து கொஞ்சம் டான்ஸும் பண்ணும். அந்த ஸ்னோமேனை விட இந்த ஸ்னோமேன் நல்லாவே வந்துச்சு. அவ்வளோதான், 6th ஒன் வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட் ஒன். இது ரொம்பவே போர் அடிச்சிட்டேன் நான் நினைக்கிறேன். இந்த கார்லாண்ட் வாங்கி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அப்புறம் வீட்டில் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸில் 4 பக்கமும் வந்து பேம்போ ஸ்டிக்கை ஒட்டி வச்சுட்டேன் கோன் ஷேப்பில். அதுக்கப்புறமா வந்து இந்த வாங்கி வச்ச கார்லாண்டை ஃபுல்லாகவே வந்து மேலே வரைக்கும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று வாங்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் 2 வேற வாங்கிட்டு வந்தேன். அப்போ துட்டு வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ட்ரீ கண்டிப்பாக பண்ணே ஆகும்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணேன். இது நல்லாவே வந்துச்சு. இதில் கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் நான் தள்ளி வச்சிருப்பேன், அதை கண்டுக்கிடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சு. இந்த லேஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணக்கப்புறம் தான் இந்த ட்ரீக்கே ஒரு கம்ப்ளீட்டான லுக் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ஸ்டார் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இந்த ட்ரீக் மேலே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கலர்ஃபுல்லான பாம்ஸும் கொஞ்சம் ஸ்டார்ஸும் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ட்ரீல வந்து ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ட்ரீயை வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வந்துச்சு. ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.